ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஊர் வந்து எப்படி இருக்கு? வெயிலு, குப்பை, தூசி இந்த மாதிரிலாம். பட் இதே ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்ற மாரி ஒரு 100 வருஷம், ஒரு 50 வருஷம் அட்லீஸ்ட் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற நம்ம சிட்டிஸ் வந்து எவ்வளோ மாடர்னைஸ்டா, எவ்வளோ சயின்டிஃபிக்கா, எவ்வளோ டெக்னாலஜிக்கலா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பட் இன்னைக்கு அப்படி ஒரு இடம் இப்ப நம்ம இருக்கிற இதே டைம்ல இந்த உலகத்துல இருக்கு. அவ்வளோ ஒரு டெக்னாலஜிக்கலி ஒரு அட்வான்ஸ்டு சிட்டி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிட்டி எங்க இருக்கு? இந்த சிட்டியை யார் பில்ட் பண்ணிருக்கா? இந்த சிட்டில என்னெல்லாம் அப்படி டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் யூடியூப் அல்கோரிதம் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டொயோட்டோ அப்படின்றது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு பிடிச்ச கார் வந்து இனோவா. ஸோ நம்ம டொயோட்டோ வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லீடிங் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டொயோட்டோன்ற கார் வந்துட்டு இருக்கு. அந்த டொயோட்டோன்ற கம்பெனி வந்து பல வருஷமாவும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியை ரெடி பண்ணது டொயோட்டோ அப்படின்னா இது இன்னும் எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன பிரபு சொல்ற? டொயோட்டோன்றது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க எப்படி வந்து டெக்னாலஜிக்கலி வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கலி வந்துட்டு இப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அதை தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஹியூமன் லைஃப்ன்றது இன்னைக்கு வந்துட்டு டெய்லி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிரைவர்லெஸ் கார்லாம் வந்து ரெடி பண்றாங்க. ஐ மீன் லைக் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஃபேஸ் 1, ஃபேஸ் 3 அந்த மாதிரி எவ்வளவோ போயிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் டிரைவரே தேவை கிடையாது. நம்ம வந்து காரை பார்க்கவே தேவையில்ல, தானா கார் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. அதே மாதிரி மெட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நார்மலா போடுற கூலிங் கிளாஸஸ்லேயே வந்து கேமரா, அதுலயே வந்துட்டு டெக்ஸ்ட் இதெல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம இப்போ உயிருக்கு உயிரா நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த செல்போனே இருக்காது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு இப்ப டொயோட்டா வந்துட்டு நம்மளோட லிவிங்க்கு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வாழ போற ஊரே மொத்தமா வந்துட்டு மாறி இருந்தா எப்படி இருக்கும்? அதை தான் வந்துட்டு இப்போ வந்து டொயோட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட்டி அப்படின்னு சொல்ற இந்த சிட்டி வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல தான் இருக்கு. பிகாஸ் டொயோட்டா அங்க இருந்தா ஃபோன் பண்ணாங்க. ஸோ அங்கதான் ஜப்பான் வந்து இந்த சிட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிட்டியோட பேர் தான் வூவன் சிட்டி. WOVEN வூவன். எப்படி வந்து நம்ம போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்லயோ நம்ம துணிகள்ல வந்துட்டு ஒரு நூல் இன்னொரு நூலோட இணைந்து பிணைந்து எப்படி வந்துட்டு ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து மனுஷனோட வாழ்க்கையில டீப்பா இன்வால்வ் ஆகி சயின்ஸும் டெக்னாலஜி இன்வால்வ் ஆகி ஹியூமன் லைஃபை வந்துட்டு இன்டெகிரேட் பண்றதுக்கு அதனாலதான் இந்த சிட்டிக்கு வந்து வூவன் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சிட்டியானது வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்பயே வந்துட்டு இந்த சிட்டி வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிட்டி வந்து ஜப்பான்ல இருக்க மவுண்ட் ஃபிஜி அதுக்கு கீழே ஒரு 175 ஏக்கர்ல டொயோட்டோவோட பழைய ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல தான் வந்துட்டு அந்த இடத்த தான் வந்து இப்போ இவங்க வந்து இந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியா மாத்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டின்னு சொல்றே பிரபு அப்படின்னு இதுல வந்து டெக்னாலஜிக்கலி வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லா ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டி அப்படின்றதே வந்துட்டு இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். ஸோ லிட்டரலி யோசிச்சு பாருங்களேன், ஹாலிவுட் படத்துல வர மாதிரி வந்துட்டு அப்படி டக்குனு கையை தட்டினா வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கிரீன் வருது, இல்ல நம்ம நடந்து போனா அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியுது, நம்மளே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிறது, ரோபோஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது, இப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ்ல இருந்த ஒரு சிட்டி எப்படி இருக்கும் அதே தான் இந்த சிட்டி. இந்த சிட்டியும் அப்படியே தான், சொல்றதுக்கு எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே கிடையாது. இந்த சிட்டில வந்து டொயோட்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு லிட்டரலி ஹியூமன் லைஃபை வந்துட்டு எப்படி வந்துட்டு எவ்வளவு சொஃபஸ்டிகேட்டடா மாத்த முடியுமோ அந்த முயற்சியில தான் வந்து இங்க வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதுல மெயின் ஃபீச்சரை வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி டொயோட்டா நம்ம சொல்லும் போது நம்ம சொன்னோம்ல ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு, அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அதாவது டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நம்ம வந்து எப்படி பயணிக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கு, நம்மளோட தேவைகள் என்ன, நம்மளோட துக்கம் சோகம் சந்தோஷம், இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ற மாதிரி ஒரு என்டையர்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சிட்டியை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சிட்டில வந்துட்டு ஒரு 3 லேன் இருக்கு. ஐ மீன் நடக்கிறதுக்கு, ஸ்பீடா போறதுக்கு, ஸ்லோவா போறதுக்கு. இந்த எந்த லேன்லயுமே வந்துட்டு சிக்னல்ஸ் கிடையவே கிடையாது. இந்த சிட்டில இருக்க எந்த காருமே எல்லாமே டிரைவர்லெஸ் கார்ஸ். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம வந்துட்டு நம்ம பெட்டே வந்துட்டு நம்ம தூக்கத்தை மானிட்டர் பண்ற மாதிரியும், நம்ம எந்திரிச்சு போய் கண்ணாடி முன்னாடி நின்னா அந்த கண்ணாடியே வந்து நம்ம ஃபுல்லா ஹெல்த் வந்து செக்அப் பண்ற மாதிரி தேவைப்பட்டா நம்மளுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரியோ, நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு உதாரணத்துக்கு பால் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜே வந்து நம்மளுக்கு எல்லாம் பால் ஆர்டர் பண்ற மாதிரியோ, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னும் எதுவுமே நம்ம செய்யாம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற பழமொழி மாதிரி ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சு அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டியை வந்துட்டு இவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அது போக வந்துட்டு ரோபோஸ் வந்துட்டு நம்மளோட டெய்லி வேலைகளை செய்யறதுக்கு வந்துட்டு ரோபோஸையும் வந்துட்டு இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டில இப்ப யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா வந்துட்டு அதுல வேலை செய்யற சயின்டிஸ்ட் அவங்க ஃபேமிலிஸ் இப்படின்னு சொல்லி ஒரு 300 பேர் வந்துட்டு இப்ப அந்த சிட்டில இருக்காங்க. பட் ஆனா இந்த சிட்டியை வந்து அடுத்து வந்து 2000 பேருக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரியும் இதுல மக்கள் வந்து வாழ வைக்கிற மாதிரியும் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு டொயோட்டா வந்து இதை ஃபேஸ் பை ஃபேஸா வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ நம்ம நார்மல் லிவிங்ல இல்லாத மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா ஃபீச்சர் இருக்கு. அதே மாரி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த சிட்டியானது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது போக வந்துட்டு எங்கேயுமே கார்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த நம்ம பெட்ரோல், டீசல்ன்ற சீனே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே எலக்ட்ரிக்கல் கார்ஸ். ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல்ஸ தான் வந்துட்டு இவங்க வந்து எனர்ஜி சோர்ஸா வந்து யூஸ் பண்ற மாரியும், எதையுமே அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து எதுவுமே அங்க கிடையவே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இன்னும் ஒரு 50 வருஷமோ, 100 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போமோ, அத நோக்கி மட்டும் தான் வந்துட்டு இந்த சிட்டி வந்து பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ இன்ஃபாக்ட் நான் முதல்லயே சொன்ன மாரி நம்ம சந்தோஷம், சோகம் இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்றாங்க. இதுல இன்னொரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த சிட்டில இருக்கிற பில்டிங்ல இருந்து, பாத்வேல இருந்து எல்லாமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து இந்த சிட்டியே வந்து ஸ்டடி பண்ணுமா, இந்த சிட்டியே வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாரி தன்னைத்தானே அப்டேட்டும் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிட்டில வாழ்ற எல்லா ஹியூமன்ஸும் ஒரு நாள்ல என்ன பண்றான், எங்க போறான், எங்க வர்றான், என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாமே இந்த சிட்டியே வந்துட்டு சுத்தி இந்த ஊர்ல ரோடு எப்படி இருக்கு, கார் எப்படி இருக்கு, எங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு, எங்கெங்க மக்கள் வந்து இது பண்றாங்க, இப்படி எல்லாத்தையுமே அந்த சிட்டியே தன்னைத்தானே வந்து ஸ்டடி பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த சிட்டியே தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி வந்து சொல்ல போனா சிட்டியே கிடையாது, ஏதோ சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்கு, ஏதோ கேம் வெர்ஷன் மாதிரி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சிட்டியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம இருக்கிற இந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு சிட்டி இருக்கான்னு. ஆமா, இது வந்து கதை கிடையாது, இது லிட்டரலி உண்மைதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ், அதே மாதிரி நம்ம டெய்லி அப்டேட்ஸ், வேர்ல்டு என்ன நடக்குது, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்றது தான், நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா நீங்க எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீப்புள் பவர் ஆல்வேஸ். ஸ்டே சேஃப். பாய்.